ஒரு ஆலயத்தில் செய்யக்கூடிய பூஜைகளோ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையோ நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது விளையாட்டாக நான் அந்த சமயம் நான் சாப்பிடுவேங்க, அந்த டைம் நான் தூங்க தாங்க போறேன், எனக்கு தூங்க வரேன் டைமுங்க. நீங்க தூங்குங்க, எனக்கு என்ன வந்தது? நான் சொன்ன பாருங்க, இப்ப நீங்க முதல்ல ஆரம்பத்துல கேட்டுங்க, கிரகணம் வரலன்னா சில பேரு சௌரியமா இருப்பா, எனக்கு என்னடா சூரிய கிரகணம் மிஸ் பண்ணிட்டோமே. அந்த சூரிய கிரகணம் எங்க தெரியுதோ அந்த ஊர்ல போய் கூட ஜெபம் பண்ணலாமே, வசதி இருக்கு உங்களுக்கு. அந்த நம்பிக்கை பல கோடி ஆண்டுகள் நமக்கு எவ்வளவு என்ன புண்ணிய பாப்பங்கள் செய்தோம் என்று தெரியாது. ஏன்னா பல கோடின்னா பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம், பல இது இந்த பிறவி இல்லைங்க, பல பிறவிகள் இருக்கு, பல யுகங்கள்லாம் தாண்டி வந்திருக்கோம். அப்ப இது போன்று நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் டைம் மாதிரிங்க, போனஸ்ங்க. புரியுது, போனஸ் வரும்போது மிஸ் பண்ணக்கூடாது பாருங்க. those who never take chances never get ahead. வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்ப என்ன தெரிகிறதோ, முக்கியமா வீண் கதைகள் பேசக்கூடாது, டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, போன் பேசிட்டு இருக்க கூடாது, போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், நல்ல விஷயங்கள் கேட்கணும், நல்ல சத்சங்கமா இருக்கலாம். இப்பெல்லாம் நீங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தாங்க, டெக்னாலஜி வந்து ரியலி ஹெல்ப்ஸ் அஸ். இப்ப நமக்கு நீங்க ஒரு பாட்டு, சுவாமி பாட்டு போட்டு விடலாம், தேவி மகாத்மியமோ சிவ தாண்டவ ஸ்தோத்திரமோ, உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்கிறதோ அந்த சிவசிவானோ ராமராமனோ அந்த நாமாக்களை சொல்லிண்டோ முழுக்க, குழந்தைங்களும் எவ்வளவு முழிச்சுட்டு இருக்க முடியுமோ குழந்தைங்க முழிச்சுட்டு இருக்கலாம் முடிந்தால். அதே மாதிரி முடிஞ்ச பிறகு நம்ம ஸ்நானம் பண்ணணும். இந்த 1:26 ஆன பிறகு நாம் ஸ்நானம்னாலே தலையில் இருந்து பாதம் வரைதான் ஸ்நானம். குளியல்னா வெறும் கழுத்து, தலைக்கு குளிக்காம தலைக்கு ஊத்தினாதான் ஸ்நானம். குளியல்னா தலைக்கு ஊத்திக்காம குளியல். ஸ்நானம்னாலே டெய்லி அப்படித்தான் பண்ணணும். இதுல முடிந்த பிறகும் அது ஒரு சாந்தியா இருக்கு. வயதானவர்கள் இருக்கிறார்கள், இப்ப எங்க அம்மா எல்லாம் 88 வயசு, அவங்கள நைட்டு 1:26 பண்ண சொல்ல மாட்டோம். அவங்க ஓரமா படுத்துட்டு இருப்பாங்க, அவங்க படுத்து காத்தல எழுந்தோன்னு ஸ்நானம் பண்ணிப்பாங்க, தவறு இல்லை. நம்ம எல்லாம் ஸ்நானம் பண்ணலாமே, நம்ம பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கும் அவ காத்தால எழுந்த உடனே அவர்கள் ஸ்நானம் செய்யலாம். ஸ்நானம் செய்த உடனே அப்புறம் வீட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பொதுவாவே வீட்டெல்லாம் நம்ம அளவி விடுவோம் ஃபுல்லா தண்ணீரை விட்டு. இப்பெல்லாம் மாப் தானே முடியாது, எல்லாம் மாறி போயிடுது. அது வீட்டு முழுக்க அது பண்ணும்போது தூய்மைப்படுத்தப்படுகிறது. இது நீங்க நான் அதான் சொல்றேங்க ஐயா, நீங்க 1000 காரணம் சொல்லலாம். நம்ம சாஸ்திரம் என்னன்னா சாஸ்திராயச்சு சுகாயச்சுன்னு, அதனால சுத்தம் அடைக்கிறோம். ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. நான் சாப்பிடாமல் இருப்பதனால ஒன்றும் தவறு இல்லை. என்னுடைய நம்பிக்கையை நான் செய்கிறேன். அதை கேலி செய்து கொண்டு தாங்கள் என்ன செய்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் நம்புகிறேன், நான் பயனடைகிறேன்.